அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்கண்ணே? என்னண்ணே இப்ப இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பூரா அத்தனையும் அலசி புழிஞ்சு தூக்கி போட்டாங்க எல்லாரும். நம்ம இனிமேல ஒண்ணும் பேசுறது ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் பேச வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு. எல்லாருமே புத்தாம் பொதுவா தமிழக அரசு பணம் கொடுத்ததையா, அது அது கொடுத்தது தவறா சரியா, அது ஒரு ஒரு கோணத்துல போய்கிட்டு இருக்கு. அதுபோக நான் குடிக்காதவங்க காசை எடுத்து குடிச்சவங்க கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அரசியல் ட்ரெண்டா தான் போய்கிட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இதுல சில இது உள்ளார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. அத மக்களுக்கு யாருக்கும் சொல்றது இல்ல. அதை பத்தி தான் இப்ப நம்ம இந்த வீடியோ போட போறோம். அதாவது என்னன்னே, எப்ப பார்த்தாலும் காவல்துறை சரியில்லை, அரசாங்கம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன சொல்றாங்க, ஒட்டுமொத்தமா முதல்ல டார்கெட் பண்றது காவல்துறை தான். ஆனா அந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் இருக்கு பாத்தீங்களா, அரசாங்க உயர் அதிகாரிகள் உடனடியா சஸ்பெண்ட் பண்றதை காவல்துறை தான் சஸ்பெண்ட் பண்றாங்க. இது என்ன மாதிரினே நடைமுறை? அதாவது இவங்க சொல்றாங்க, ஏழை மக்களுக்கு நாங்க 1000 உதவி பண்ணியிருக்கோம், ஏழை மக்களை காப்பாற்றுறதுக்கு வரக்கூடிய அரசாங்கம், அது எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரிதான், அது பிஜேபி அரசாங்கமா இருந்தாலும் சரிதான், காங்கிரஸ் அரசாங்கமா இருந்தாலும் சரிதான், திராவிட கட்சிகள் அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், மற்ற இந்த சில அல்ற சில்லற கட்சிகள் யாரா இருக்கட்டும், ஏழை மக்களுக்காகவும் தாழ்த்தப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்காகவும் சொல்றாங்க. இந்த கள்ளச்சாராயமோ அது நல்ல சாராயமோ எது நடந்தாலும் அது தவறு தான். இது நடந்து போச்சு. ஆனா இதை ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண அடித்தட்டு மக்கள் தான். இந்த கள்ளச்சாராய பிரச்சனை ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறது இந்த சாதாரண அடித்தட்டு மக்கள். இது இப்ப ஒரு 50 பேருக்கு மேல இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில இறந்துட்டாங்க. அவங்க இறந்தவங்களை திருப்பி அந்த குடும்பத்துக்கு நம்ம என்னன்னா காசு பணம் கொடுத்தாலும் அவங்கள அதை ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தான். இப்ப கள்ளக்குறிச்சியில பாத்தீங்கன்னா, பேர் சொல்ற அளவுக்கு எந்த தொழிற்சாலைகளோ ஃபேக்டரிகளோ அந்த மக்களை கொண்டு போய் அந்த மக்களை ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கான பாதைக்கு எந்த அரசாங்கமுமே செய்யலாம். அது திமுக அரசாங்கம் இருக்கட்டும், அதிமுக அரசாங்கம் இருக்கட்டும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் 50 பேர் அந்த வேலைக்கு போற மாதிரி அந்த கள்ளக்குறிச்சியில கவர்மெண்ட் தொழிற்சாலை என்ன இருக்கு? ஒரு ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, அதுக்கிட்ட கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. எல்லாமே சுத்தி இருக்க இடத்துல அந்த மைய பகுதியில இந்த மாதிரி கள்ளச்சாராயம் வித்துக்கிட்டு இருக்காங்க. வித்துக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் என்ன செய்யும்? போலீஸ்னால என்ன செய்ய முடியும்? போலீஸ் தானே செய்யணும், எல்லாத்தையும் செய்யணும். ஆனா போலீஸ் செய்யும் போது போலீஸுக்கு 1000 இடையூறு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சாதாரண பிரச்சனை, ஒரு அடிதடி பிரச்சனை, என்னன்னே நீங்க எப்ப பார்த்தாலும் நம்பால கொண்டு உள்ள உட்கார வச்சுக்கிறீங்க, இது எந்த வகையில நியாயமாகும்னே அப்படின்னு மிரட்டுறாங்க. நீ எல்லாம் போய் பெரிய ஆளாயா? அரசியல்வாதிகளை சொல்ற, நீ பெரிய ஆளாயா? நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா? நாங்க யாரு தெரியுமா அப்படின்னு அரசியல்வாதிகள் போய் மிரட்டுறாங்க. அப்படிதான் அந்த கள்ளக்குறிச்சியில சாராயம் ஓட்டிருக்கிறது பல அதிகாரிகள் பல மேலிடங்களுக்கு தெரியப்படுத்திருக்காங்க. ஏய், அதெல்லாம் கண்டுக்காம விட்டுருங்கயா, அது அப்படித்தான் நம்மளுக்கு ஓட்டு போறவங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, விட்டா வித்துட்டு போறாங்க. நம்மளுக்கு எவையா எனக்கு பிளக்ஸ் வைப்பேன், எவையா எனக்கு மாலை போடுவேன், எவையா வெடி போடுவான் அப்படின்ற ஒரு தோரணையில மக்களை ஏமாற்றி போலீஸ் மேலே நீங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அப்புறம் இந்த நிலைமை சட்ட ஒழுங்கு எல்லாமே எப்படி சரியாகும்? ஒரு ரவுடியை ஒரு ரவுடித்தனம் பண்றான், அருவாளோட வருவான், கம்போட வர்றான், அடிக்கிறான், ரோட்ல போறவங்க அடிக்கிறான், வைக்கிறான், போலீஸ் போய் தடுக்கிறதுக்கு 4 அரசியல்வாதி உள்ள போயிடறான். என்னையா யாரை கேட்டியா யாரை கூட்டு வந்த? முடியா, நீ பெரிய தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகார தோரணையில, அரசியல் கட்சியினுடைய அதிகாரம் இருக்கின்ற தோரணையில இப்படி செஞ்சீங்கன்னா எந்த அதிகாரியா இருக்கட்டும், தாசில்தாரா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியும்? இன்னைக்கு கள்ளச்சாராயம் வித்தவங்க யாரு அதுக்குள்ள போகவே விரும்பல. அது யாரோ வித்துற, ஏடிஎம் காரை வித்திருப்பாரு, திமுக காரை வித்திருப்பாரு, அதிமுக காரை வித்திருப்பாரு, பிஜேபி காரை வித்திருப்பாரு, அதை பத்திக்குள்ள போல. ஆனா ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதை தீர்க்கிறதுக்கு என்ன வழின்னு எந்த கட்சியுமே பேசாம, இனிமேல் அந்த மாதிரி நடக்காம அந்த பகுதியில என்ன நன்மைகள் செய்ய வேண்டும் என்று பார்க்காம இந்த போலீஸ் துறை தான் காரணம். உடனே எஸ்பிஎஸ் ஒரு புதுசா ட்ரைனிங் எடுத்து ஒரு எஸ்பி வந்தாருன்னா அவருக்கு என்ன, அந்த மாவட்டத்தை பத்தி அதிகமா அறிஞ்சிருக்க மாட்டார். உடனே அவர் தான் காரணம் எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணா அவருக்கு என்ன தெரியும்? அவங்க கீழே இருக்கவங்க எஸ்பிக்கு தெரியப்படுது, சார் இந்த மாதிரி நிலைமைகள் இருக்கு, இது என்ன செய்ய அப்படின்னு போது அவர் நடவடிக்கை எடுக்கும்போது அங்கிருள்ள அரசியல் தலையீடுகள் அது வரும்போது போலீஸ் அந்த அரசியல் தலையீடுகளை சமாளிக்க முடியாத ரொம்ப திணறாங்க. உடனே போலீஸ் தான் குற்றம் இருந்தாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை. சாதாரண கான்ஸ்டபிளுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? இன்னைக்கு ஸ்டேஷனுக்குள்ள போனா, ஏய் என்னையா வந்துட்ட நீ, மூஞ்சிய பாரு முகரைய பாரு, இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிள் வைனார். அந்த கோபத்துல அந்த கான்ஸ்டபிள் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர்றாரு. இந்த மாதிரிலாம் ஒரு பணியில இருக்கவங்களுக்கு என்னைக்குமே ஒரு அதாவது டென்ஷன்,
அப்ப இன்ஸ்பெக்டருக்கு பிரச்சனை இருக்காதா? அவர் எதுக்கு அதுதான் ஒரு கான்ஸ்டபிளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆ. அந்த இன்ஸ்பெக்டர் வந்து எஸ்பி வந்து அந்த மாதிரி கண்டிப்புல இருக்கிறாரு. எஸ்பி வந்து அந்த டிஐஜி டிஜிபி அந்த மாதிரி இருக்கவங்க அதிகாரம் பண்றாங்க. இந்த மாதிரி அதிகாரத்துல வரும் ஒவ்வொருத்தருமே டென்ஷன்ல பண்ணி இந்த என்ன பிரச்சனை நடந்தாலும் நாட்டுல ஒரு தடிக்கு விழுந்தாலும் காவல்துறை கேக்குறீங்க. மக்கள் பணியாளர்னா அவங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு சொல்லிதான் அவங்க வந்து இந்த டியூட்டியே சேர்றப்ப போலீஸ் ட்ரைனிங்ல போய் 3 மாசம் ட்ரைனிங் சாதாரண காவலர்களுக்கு, அதுக்கு மேல உள்ள அதிகாரிகளுக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகமா இந்த மாதிரி மன ரீதியா உடல் ரீதியா பல பிரச்சனைகள் வரும்னு சொல்லிதான் அவங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பயிற்சி கொடுத்து அனுப்புறாங்க. அப்ப திருப்பி வந்து இங்க பணிச்சுமை இருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? இல்ல பணிச்சுமை வந்து வேறுங்க. ஆ. பணிச்சுமையை நான் சொல்லவே வரல. அதாவது பணி செய்ய விடாம தடுக்கிறது. இல்ல டென்ஷன் இருக்கு, அதோட டென்ஷன் ஒரு ஒரு இடத்துல ஒரு கள்ளச்சாரை வைக்கிறான், அவனை போய் 4 பேர் பிடிக்க போறாங்க. நான் என் கண் கூட பாத்திருக்கீங்க, ஒரு ஜெயில இருந்து ஒரு கைதியை கூப்பிட்டு வர்றாங்க 2 கான்ஸ்டபிள். இப்ப அவருக்கு அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, கோர்ட்டு கூப்பிட்டு வரும்போது கோர்ட்ல அப்ப என்ன சொல்றாங்க, கைதி சொல்றாங்க, இப்ப அந்த எஸ்கார்டு அந்த போலீஸ் சொல்றாங்க, தம்பி பேசாதீங்கப்பா, ரொம்ப பேசாதீங்க, கொஞ்சம் தள்ளி நின்று பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னென்ன இழிவான வார்த்தைகள் அந்த ரவுடிஸோ கைதியோ அந்த என்னென்ன இழிவான வார்த்தைகளை வந்து அந்த அந்த கொண்டு வரக்கூடிய அந்த கான்ஸ்டபிள் அந்த எஸ்கார்ட் போலீஸ அந்த ரவுடி பேசுறாங்க. அதுதான் இப்ப என்னன்னா ஏதோ நீங்க வந்து என்ன தைரியத்துல அந்த ரவுடி பேசுறான்? அதுக்கு அவனுக்கு அரசியல் பின்பலம் இருக்க போய் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறான். அப்போ ஒருத்தர் ரவுடின்னு இருந்தா அந்த அரசியல் கட்சியில வந்து ரவுடிகளுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏதோ கட்சிக்கு நீ மாநாடு நடத்த காசு தர்றான், ஊர்வலம் நடத்த காசு தர்றான், என்ன எனக்கு காசு தரேன், வெந்தாயா காசு தர்றான், நீ அவனே சாரா வைக்க கூடாதுன்னா அவன் எங்கே இருந்து எங்களுக்கு காசு தருது, நாங்க எப்படி ஊர்வலம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறதுன்னு கேக்குறீங்க அரசியல் கட்சிகள். அப்ப ரவுடிகளை வளர்க்கறது நீங்க தான், கள்ளச்சாரத்தை வளர்க்கறது நீங்க தான். ஆனா இதனால யார் பண்ற, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிற மக்களை தான் கொண்டுகிட்டு இருக்கீங்க. அதாவது இப்ப காவல்துறைக்கு வந்து சரியானா ஒவ்வொரு ஏரியாலையும் இப்ப அதாவது உச்சபட்ச அதிகாரம் இருக்க துறையில எந்த துறைனா காவல்துறை தான். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண சந்து பொந்துல இருந்து லிமிட்டேஷன் சொல்லி பிரிச்சிருப்பாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சோன்னா ஒரு வரைபடம் இருக்கும். அந்த வரைபடத்துல இந்தியா அதாவது தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட எல்லையை வந்து பார்த்திருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் ரோந்து போகணும். ரோந்து போய் குறைஞ்சபட்சம் இன்ஸ்பெக்ஷன் நடக்குதுன்னா ஒட்டுமொத்த காவல்துறையுமே அரசியல் கட்டி போட்டு வச்சிருக்கு, அரசியல்வாதி கட்டி போட்டு வச்சிருக்கேன். இவர் வந்து மேல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அவர் மேல இருந்து அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்னா தகவல் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவர் வந்து அப்ப டிஜிபில இருந்து அதாவது கடைநிலை காவலர் வரைக்கும் அரசியல்வாதி பிடிச்சி கட்டி போட்டுருக்காங்களா? அப்ப காவல்துறை கிடையாது. அதுதான் நடக்குது ஜி. இன்னைக்கு வந்து இப்ப என்ன நடைமுறைன்றீங்க? சொல்லுங்க. ஒரு கான்ஸ்டபிளோ இல்ல அந்த சாதாரண ஒரு அந்த இருக்க ஒரு துணை ஆய்வாளரோ இணை ஆய்வாளரோ அந்த பகுதியில டியூட்டி பாக்குறாங்கன்னா அதை வந்து மேலிடத்துக்கு தெரியப்படுத்தணும். ஐயோ ஐயா அவன் வந்து அவனுக்கு அந்த கட்சிக்காரனுக்கு வேண்டிய வரான், அவரை போய் நம்ம போய் சொன்னோம்னா அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மேலதிகாரிக்கு தெரியப்படுத்துறாரு. தெரியப்படுத்தாம எந்த காரியம்